மாலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே 10 ஆஃப் சீட்லிங். நம்மளோட அந்த சீட்லிங் வந்து இப்போ நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஈவினிங் போயிட்டு ஒரு 6 kg டிஏபி வாங்கிட்டு இந்த ஒரு தலைக்கு மட்டும், அந்த தலை வந்து ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அதுக்கு நான் டிஏபி அப்ளை பண்ண போகிறதில்ல. இதுக்கு ஒரு 4 to 5 kg ஆஃப் டிஏபி அப்ளை பண்ணிட்டுனா முளையாமல் இருக்க நாற்று, அப்புறம் அரைக்குறையாக முளைஞ்சிருக்க நாற்று, எல்லா நாற்றுமே வந்து நல்லா க்ரோ ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸில் இந்த பன்னி தொல்லை இருந்தது வந்து இல்லை. அந்த போரட் போட்டதுக்கப்புறமே அதில் இருக்க ஜெர்மினேஷனுக்கும் நம்மளால் அதுக்கு மேலே இருக்க தண்ணி தேங்காமல் நின்ன இடத்தோட ஜெர்மினேஷனுக்கும் நல்லா கிளியராக வித்தியாசம் பார்க்க முடியும். நாளைக்கு நம்ம கொடுக்க போகிற அந்த 5 to 6 kg டிஏபி கொடுக்கறதுனால நம்மளால் வந்து இந்த இருக்கிற க்ரோத்தை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற நாற்றோட க்ரோத்தும் நமக்கு வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்து நாற்று வந்து ஈஸியாக நட முடியும். மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து 2% டிஏபி ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம், இல்லை எல்லா டிஏபி கிரானுல்ஸாகவும் நம்ம வந்து 4 to 5 kg போடலாம். இது மொத்தம் 600 to 700 மீட்டர் ஸ்கொயர் வரும்ன்றதுனால நம்ம வந்து 4 to 5 kg போடுறோம். 100 மீட்டர் ஸ்கொயருக்கு ஆக்சுவலாக வந்து 1 kg ஆஃப் டிஏபி வந்து போட சொல்லுவாங்க நர்சரிக்கு. நம்ம விதைச்ச தக்கப்பூண்டெல்லாம் ஃப்ளவரிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படுல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. நம்மளால் நம்ம சீரக சம்பா நாற்று நல்லா விளைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு வந்து நம்ம வந்து டிஏபி வர மற்ற எந்த ஒரு இன்ஆர்கானிக் ஐட்டம்ஸ் கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து நம்ம பஞ்சகாவிய ஸ்ப்ரே வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக 1 லிட்டர் பஞ்சகாவியா வாங்கியாச்சு. இந்த நர்சரிக்கு வந்து நம்ம பஞ்சகாவிய ஸ்ப்ரே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக பஞ்சகாவிய ஸ்ப்ரே கொடுத்துருவோம். டிராக்டருக்கு கேஜுவல் மாற்றிட்டு டிஏபி வாங்குறதுக்குள்ளே மழை வந்துருச்சு.